Hi friends, welcome to my YouTube channel Money Saving Tips Tamil. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025ல் நாங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 lakhs. அந்த 30 lakhஸை நாங்கள் வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் வந்து இது. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அந்த 30 lakhs வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கள் வீட்டோட டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செலவாகும் அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்ட் போகலை. லேபர் கான்ட்ராக்ட்னால் மெட்டீரியலெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு அவங்க லேபருக்கு மட்டும் அவங்கள்ட்ட சார்ஜ் பண்ணுறது. நாங்கள் ஆனால் வந்து ஹோல் கான்ட்ராக்ட் போயிருந்தோம். எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல, எல்லாமே வந்து அந்த இன்ஜினியரே வந்து பண்ணிக்குவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிருந்தோம். ஸோ அவர் எங்களுக்கு சார்ஜ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2200 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணார். எல்லா இன்ஜினியரும் அந்த அமௌண்ட்டு தான் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ப்ளஸ் நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து மாறும். ஸோ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு அக்ரிமெண்ட்டாக அவங்கக்கிட்ட வாங்கி சைன் பண்ணி இந்தந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு சைன் பண்ணி வாங்கிக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ எங்கள் வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோடு வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ முன்னாடி ஒரு போர்ட்டிகோ இருக்குது, ப்ளஸ் அவுட் சைடு ஸ்டார் கேஸும் அண்ட் ஹெட்ரூமுமே வந்து கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1050 ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருந்தார். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஹவுஸுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2200 இன்ட்டு 1050 வந்து போட்டோம் அப்படின்னா 23,10,000 rupees வந்து ஆச்சு. ஸோ ஸ்டார் கேஸுக்கு மேலே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹெட்ரூம் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து செப்பரேட் சார்ஜஸ், அதுக்கு 90,000 வந்து கொடுத்தாங்க. ஸோ இன்ஜினியர் கான்ட்ராக்டில் போர்வெல்லு, மோட்டாரு, செப்டிக் டேங்கு, சம்பு, இபி அதெல்லாம் எதுவுமே வந்து வராது. அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக பண்ணி கொடுக்கணும். இல்லை அவங்களே பண்ண சொல்லிவிட்டு நம்ம அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். போர்வெல் எங்களது பார்த்தீங்க அப்படின்னா 600 feet வந்து நாங்கள் வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த 600 feetக்கு எங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh rupees. அண்டு மோட்டார், போருக்கான மோட்டார் அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 rupees. அண்ட் செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கான அமௌண்ட் 1,50,000. சம்புக்கு 1 lakh அண்டு இபிக்கு வந்து 50,000 rupees. அண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஆகும். ஸோ அதை வந்து 1,50,000. ஸோ இது எல்லாத்தையும் வந்து டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 30 lakhs rupees வந்து எங்கள் வீட்டோட டோட்டல் காஸ்ட். ஓகே, இப்போ நான் வந்து 30 lakhs எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத, ஸோ நாங்கள் 30 lakhs எப்படி சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு 2021ல் மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆனோடனே எங்களுக்குன்னு ஒரு ஹவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போலேருந்தே நாங்கள் வீட்டுக்காக வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ சேவ் பண்ண விஷயம் எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏலச்சீட்டு. ஏலச்சீட்டு அப்படிங்கிறது வந்து வில்லேஜில் நிறைய பேர் போகிறாங்க, ப்ளஸ் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லேயும் அது வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 5 lakhs rupees ஏலச்சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து அதுக்குன்னு நாங்கள் மந்த்துக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 20,000 rupees அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருவோம். அந்த சீட்டு பணம் வந்து எல்லா மந்த்தும் வந்து சேமாக வராது. ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து அது வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் 16,000, அப்புறம் 16,200, 300, 400 அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்து அது வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15, 16 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஸ்டார்ட் ஆகி அது 17 ஆகும், அப்புறம் 18 ஆகும், 19 ஆகும். அந்த மாதிரி மந்த்து வந்து வந்துட்ருக்கோம். நாங்கள் வந்து 20 months 17th மந்த்தே வந்து நாங்கள் சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு அதனால் 4,60,000 தான் வந்து அதில் கொடுத்தாங்க. அண்டு நாங்கள் 20,000 எடுத்து வச்சதில் நாங்கள் கொஞ்சம் ரிமைனிங் இருந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணோம். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000 rupees வந்து சிட்டு கட்டினது போக பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டை நாங்கள் சேவ் பண்ணி வச்சோம். ஸோ அதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்தா 5 lakhs வந்து ஃபஸ்ட்டு 2 yearsல நாங்கள் சேவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த 5 lakhs நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பேங்க்கில் வந்து ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணோம். எஃப்டினா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் பேங்க்குக்கு போய் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி அப்படியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எதுவும் மேண்டட்டரி இல்லை. இப்போல்லாம் எல்லா பேங்க்குக்கும் ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்லேயே நம்ம எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப், என்பிஎஸ் எது வேணுமோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், பேங்க்கோட ஆப்பில் எப்படி வந்து எஃப்டி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்.
ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 2 லேக்ஸில் சேர்த்த 2 லேக்ஸை வந்து ஒரு எஃப்டி வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து போட்டுட்டோம். ஸோ ஏன்னா நாங்கள் திங்க் பண்ணி வச்சுருந்தோம் எங்கள் 5th இயர் ஆனிவர்சரி அப்போ எங்ககிட்ட ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிளான் பண்ணி 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எஃப்டியை வந்து போட்டுட்டோம். ஸோ நாங்கள் 5 லேக்ஸ் வந்து எஃப்டியில் வந்து போட்டிருந்தோம். அதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டியாக எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து 1,05,000 ருபீஸ் வந்து அந்த எஃப்டி 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் 5 லேக்ஸ் அந்த சிட்டு முடித்ததுக்கப்புறம் இன்னொரு சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்த 2 இயர்ஸில். அதில் ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் 17th மந்த்தே வந்து எடுத்ததுனால 4,60,000 கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை நாங்கள் 18th மந்த்து தான் எடுத்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 4,75,000 வந்து இதில் வந்து கிடச்சிது. அண்டு போன தடவை மாதிரியே கொஞ்சம் உண்டியல் சேவிங்ஸ் அப்புறம் வந்து சிட்டிலே பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த 2 இயர்ஸ் நெக்ஸ்ட்டு 3rd இயர் எங்களை மேரேஜோட 3rd இயர் 4th இயரில் நாங்கள் சேவ் பண்ண டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,30,000 ருபீஸ். அண்ட் அவர் வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுப்பாரு. அந்த அமௌண்ட்டிலேருந்து நான் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி அதிலேருந்து ஒரு 2,000 ருபீஸை வந்து மந்த்லி ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட்டாக அதே மாதிரி ஆப்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணி மந்த்லி வந்து 2,000 ருபீஸ் வந்து நான் பே பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த 2,000 ருபீஸ் வந்து மந்த்லி இந்த டேட்டில் டெபிட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 10th அன்னைக்கு நம்ம எடுத்துக்கோங்கன்னு அதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா 10th மார்னிங்கே 2,000 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு வந்து நான் சேவ் பண்ணேன். ஸோ அதில் வந்து டோட்டலாக நான் வந்து அந்த ஆர்டியில் கட்டியிருந்தது வந்து 1,20,000 ருபீஸ் வந்து நான் வந்து கட்டியிருந்தேன். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 20,303 ருபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஒரு 5 இயர்ஸ் எண்டு நாங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு கிடச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,40,000 ருபீஸ் 303. ஓகேங்களா, இந்த அமௌண்ட்டு தான் கிடச்சிது. ஸோ 2 ஏலச்சீட்டு நாங்கள் வந்து போட்டிருந்தோம் ப்ளஸ் ஒரு எஃப்டி ஒரு ஆர்டி இது எல்லாமே வந்து நாங்கள் போட்டிருந்தோம். இதுதான் எங்களோட 5 இயர்ஸ் ஆன சேவிங்ஸ். ஸோ இப்போ நாங்கள் சேவிங்ஸை பற்றி நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ 30 லட்சத்தை அப்படியே ரெடி பண்ணி நம்மளால் வீடு கட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் கடை வாங்கி தான் ஆகணும். ஸோ நாங்கள் வாங்கின கடன்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு லோன். ஸோ கோல்டு லோன் என்கிட்ட ஒரு 15 சவரன் வந்து கோல்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப ஹை. நாங்கள் வந்து 2025 ஸ்டார்டிங்கில் பேங்க்கில் வச்சுட்டோம். ஸோ அப்போ வந்து 33,000 தான் வந்து ஒரு சவரனுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ என்னோடய 15 சவரன் கோல்டுக்கு வந்து 4,95,000 ருபீஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சுய உதவிக்குழு இந்த வில்லேஜ்லலாம் இந்த மகளிர் சுய உதவிக்குழுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து லோன் வந்து எனக்கு கிடச்சிது ஒரு 80,000 ருபீஸ். ஸோ அதையும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹோம் லோன் எல்லாம் தான் பண்ணாலும் எங்களால் வந்து ஒரு 17,000 18 லேக்ஸ் கிட்ட தான் வந்து சேவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் லோன் தான் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ 12 லேக்ஸ் வந்து நாங்கள் வந்து ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஹோம் லோன் இப்போ 12 லேக்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 12 லேக்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதில் நிறைய டாக்குமெண்ட் சார்ஜஸ் இருக்குது. நம்மளை எம்ஓடி ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அண்டு சேல்ஸ் டீடு மதர் டாக்குமெண்ட்டு அண்டு இசி அந்த மாதிரி நிறையா வந்து அதிலலாம் வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸே அரௌண்ட் ஒரு 50,000 ருபீஸ் எங்களுக்கு வந்து ஆச்சு. ஸோ ரிமைனிங் 11,50,000 தான் வந்து ஹோம் லோனாக எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 18 லேக்ஸ் 17 to 18 லேக்ஸ் வந்து நாங்கள் லோனுக்கு வந்து போயிருந்தோம். மீதி வந்து ஒரு 12 to 13 லேக்ஸ் வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ டோட்டலாக அந்த 30 லேக்ஸோட கால்குலேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் நாங்கள் ஏலச்சீட்டு போட்டு சேர்த்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 லேக்ஸ் ருபீஸ். அண்ட் அந்த 5 லேக்ஸை எஃப்டியில் போட்டு அதில் வாங்கின இன்ட்ரெஸ்ட் வந்து 1,05,000 ருபீஸ். அண்டு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் எங்கள் கல்யாணத்தில் 3rd இயரும் 4th இயரில் வந்து ஒரு ஏலச்சீட்டு போட்டு 5,30,000 ருபீஸ் வந்து சேவ் பண்ணோம். அண்டு நான் வந்து மந்த்லி ஆர்டி வந்து போட்டு 1,40,000 வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் லோன்லாம் பார்த்தோன்னா ஜுவல் லோன் வந்து அரௌண்ட் ஒரு 5 லேக்ஸ் வாங்கியிருந்தோம். அண்டு சுய உதவி குழுவிலேருந்து ஒரு 80,000 ரூபாய் வந்து லோன் வாங்கியிருந்தோம். அண்ட் ஹோம் லோன் வந்து 11,50,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 30 லேக்ஸ் எங்களுக்கு வந்து வீடு கட்டும் போது வந்து கிடச்சிருச்சு. ஸோ வீடு வந்து எல்லாரோட பெரிய ட்ரீம்.
ஸோ 30 லேக்ஸை ரெடி பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம வந்து அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம சில லோனோ கடனோ வந்து வாங்கி தான் கட்டி ஆகணும். ஸோ கட்டிட்டு பட் அந்த கடனை நம்ம எப்படி திருப்பி ரீபே பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்களே இந்த வாங்கின ஜுவல் லோனில் ஒரு 2 லேக்ஸை வந்து ரீபே பண்ணிட்டோம். அண்ட் ஹோம் லோனில் வந்து 2 லேக்ஸை வந்து ரீபே பண்ணிட்டோம். இப்போ 2026 ஏப்ரல் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு ஒன் இயர் 3 மந்த்ஸ்லேயே வந்து நாங்கள் அரௌண்ட் ஒரு 4 லேக்ஸ் லோனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். லோன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஸோ லோன் வந்து பேங்க்லாம் இப்போ தரத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நிறையா லோன் எல்லாம் அவைலபிலிட்டி நமக்கு இருக்குது. பட் அதை நம்ம எப்படி ரீபே பண்ணி அதுலேருந்து சீக்கிரம் வெளியில் வரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹோம் லோனும் நாங்கள் ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து எடுத்தோம். ஸோ நாங்கள் 12 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம். ஸோ அந்த 12 லட்ச ரூபாய்க்கு 5 இயர்ஸ்க்கே வந்து எங்களுக்கு வந்து 2 லேக்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன மாதிரி லோன் எடுத்தால் நமக்கு ரொம்ப ஹோம் லோன் எடுத்தால் பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எப்படி வந்து இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் என்னோடய பட்ஜெட் ஐடியாஸும் நான் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.